பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கிற அந்த திட்டத்திற்கு மொத்தமே 2,83,000 தான் ஒரு யூனிட்டுக்கான அலகு, ஒரு அலகுக்கான தொகை. அதில் 1,20,000 தான் மத்திய அரசாங்கம் தருகிறது. எஞ்சிய தொகையை மாநில அரசு தருகிறது. ஆனால் அந்த 2,83,000 ஒரு வீட்டை கட்ட முடியாது. இதனால் பெரும்பாலான வீடுகள் தொடக்க நிலையிலேயே தேங்கி விடுகின்றன, கட்டி முடிக்கப்படுவதில்லை, திட்டம் நிறைவேறவில்லை, பயனாளிகளும் பயன்பெறவில்லை என்கிற நிலை இருக்கிறது. எனவே அதற்கு 5 லட்சம் என்கிற அடிப்படையிலே நிதி உயர்த்தப்பட வேண்டும். இதனை தலைமையுரையிலேயே முதலமைச்சர் குறிப்பிட்டார். 3,50,000 லட்சம் ரூபாய் மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு பங்கு தொகையாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறோம். போன கூட்டத்தில் திருமாவளவன் எழுப்பிய இந்த கேள்விக்கு நாங்கள் விடை தரக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம் என்று முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை இந்த கூட்டத்தில் மறுபடியும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம்.